பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அன்பு கூறியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். இவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அதனால் நாம் பயப்படவே தேவையில்லை. அவர் நம் நடுவில் இருக்கும்போது, நம்முடைய தகப்பன் நம்முடைய நடுவில் இருக்கும்போது, நமக்கு சுற்றியுள்ள காரியங்களை குறித்து உலகத்தின் காரியங்கள் போலும் ஒரு உலகத்தின் தகப்பன் இருக்கும்போது பிள்ளைகள் வெகுவாய் பாரப்பட வேண்டிய அவசியமில்லை. எப்பொழுது அந்த தகப்பனுடைய ஸ்தானம் மாற்றப்படுகிறதோ, இல்லையென்றால் தகப்பன் இந்த உலகத்தை ஈடுபட்டு போகும் காலம் வரும்போதுதான் தகப்பன் ஸ்தானத்திலே நின்று நோக்கும்போது அநேக காரியங்களை நாம் சிந்திக்கிறோம். இப்படி என்னுடைய தகப்பனார் வளர்த்தினார் அப்படி என்று. அப்படி உலக தகப்பன் அப்படியாய் நம்மளை பார்க்கும்போது, நம்மை படைத்து நம்மளை பார்த்து அழகு பார்த்து உருவாக்கின தெய்வம் நம்முடைய நடுவில் இருக்கும்போது நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? பயப்படவே செய்யாதுங்க. சந்தோஷமா இருங்க. அவர் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ஒருவேளை நம்மை கவிழ்ந்து போகிற யோர்தானின் பிரவாகித்து வருகிறதான யோர்தானின் இரைச்சலுக்கு நம்மளை விடுவிக்க வல்லமுள்ள தேவன். காரணம், யோர்தான் பின்னிட்டு திரும்பும் அவர் நடுவில் இருக்கும்போது. அதுபோல அவர் நடுவில் இருக்கும்போது எந்த தீங்கையும் நாம் காண மாட்டோம். அவர் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பின் தேவன். அவர் உலகத்தின் ரட்சிப்பார். உலகத்தின் ரட்சகர் என்று சொல்லும்போது, நாம் ரட்சிக்கப்படும் போது பரலோக ராஜ்யம் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறது. கர்த்தர் அப்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுகிறார். காரணம், அவருடைய பிள்ளையாய் நாம் மாற்றப்பட்டு விட்டோம். பாவத்திலே வாழ்ந்தோம். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கப்படும் போது அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அப்பொழுது நம் பேரில் இயேசுப்பா சந்தோஷப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நம்மை விட்டு சீக்கிரமாய் எடுபட்டு போகும். அந்த ஆயுசு நாட்களை கர்த்தருக்காய், கர்த்தருடைய காரியங்களுக்காய் நாம் செலவிடுவோம். நாம் கர்த்தருடைய காரியங்களுக்காய் செலவிடும் போது அவர் நம் நடுவில் இருந்து ஒரு தீங்கு அணுகாதபடி நம்மை வல்லமையுள்ள புயத்தினால், வல்லமையுள்ள கரத்தினால், அவருடைய கண்களினால், அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் நம்மை பாதுகாக்க, நம்மை பத்திரப்படுத்த, நம்மை ரட்சிக்க, நம்மை விடுவிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.